ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான டேஸ்டான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஹார்ட் ப்ராப்ளம், சுகர், பிபி இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பூண்டு உரித்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், புளியும் நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். நல்லா பூண்டை போட்டு பொன்னிறமாக வதக்கலாம். பொன்னிறமாக வதங்கின உடனே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு புளி, கல்லுப்பு சேர்த்து ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது சாதத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பூண்டு சட்னி ரெடி. இது ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. இருந்தாலும் இது இருக்க டேஸ்ட்டுக்கு ஒரே நல்ல காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.